Hello everyone, welcome to my class. இந்த இன்ஃபர்மேஷனோட இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். டாக்டர் ஷோபனாஸ் PDF மெட்டீரியல்ஸ் ஆர் நவ் அவைலபிள் ஃபார் கண்டெம்பரரி லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்ட் போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர். இந்த 2 பேப்பர்ஸும் செகண்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டான்ஸ்கி சிலபஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, யூ ஹாவ் டு காண்டாக்ட் மீ எய்தர் இன் வாட்ஸ்அப் ஆர் டெலகிராம் டு த நம்பர் 7200893046. ஸோ வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த நோட்ஸில் ஐ ஹவ் கிவன் டீட்டெயில்டு சம்மரிஸ் டு ஆல் த டாபிக்ஸ். எல்லா டாபிக்ஸ்க்குமான சம்மரிஸ், பேராகிராஃப் கொஷின் ஆன்சர்ஸ், 2 marks கொஷின் ஆன்சர்ஸ், MCQs ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஒரு சில டாபிக்ஸ்க்கு தேவைப்படுற இடத்துல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸில் நாம் பார்க்க போகிற டாபிக் எ ஸ்ட்ரக்சரல் ஸ்டடி ஆன் மெத். இது செகண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டெம்பரரி லிட்டரரி தியரிஸ்ங்கிற பேப்பரில் யூனிட் 2ல் ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்க ஒரு டாபிக். ஸோ பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ கிளாட் லெவி-ஸ்ட்ராஸ், இவர் தான் ஆத்தர் ஆஃப் த எஸ்ஸே. ஸோ ஹி வாஸ் born on 28th November 1908 and he died on 30th October 2009. ஓகே, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 101 இயர் கிட்ட வாழ்ந்திருக்காரு. 101 இயர்ஸ், ஒரு லாங் லைஃப் ஸ்பேன் அவருக்கு. வாஸ் அ ஃப்ரெஞ்ச் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா ஹியூமன் சயின்ஸ், மனிதனை பற்றிய அறிவியல் தான் ஆந்த்ரோபாலஜி, மனுஷனை பற்றி படிக்கிறது. ஸோ அந்த ஜாப்ல தான் இருந்தார். ஹி வாஸ் அ ஃப்ரெஞ்ச் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஹி அப்ளைட் ஸ்ட்ரக்சரலிசம் டு ஆந்த்ரோபாலஜி. ஆனால் லேட்டரான என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ரோமன் ஜேக்கப்சன் ஒருத்தரோட ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்டோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால ஸ்ட்ரக்சரலிசம் மேலே அவருக்கு ஒரு பேஷன் வந்தாச்சு. ஸோ ஸ்ட்ரக்சரலிசம் வந்து என்ன பண்ணாருன்னா ஆந்த்ரோபாலஜிக்கு அப்ளை பண்ணாரு. ஹென்ஸ் லெவி-ஸ்ட்ராஸ் இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆந்த்ரோபாலஜி. அதனால தான் அவர் என்ன சொல்றோம்னா ஸ்ட்ரக்சரல் ஆந்த்ரோபாலஜியோட ஃபாதர் அப்படின்னு லெவி-ஸ்ட்ராஸை சொல்றோம். இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆந்த்ரோபாலஜி. He received numerous honors from universities and institutions throughout the world. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய இருக்கு ஆந்த்ரோபாலஜிக்கு, ஸ்ட்ரக்சரல் ஆந்த்ரோபாலஜிக்கு. ஸோ ஹி ஹஸ் ரிசீவ்ட் மெனி அவார்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் பாருங்க, ரோமன் ஜேக்கப்சன் வாஸ் அ கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் லெவி-ஸ்ட்ராஸ் இன் டியூனிங் ஹிம் டு ஸ்ட்ரக்சரலிசம். ஸோ அவர் ஸ்ட்ரக்சரலிசம்க்கு அவரோட அந்த கவனத்தை திருப்ப வச்சது ரோமன் ஜேக்கப்சன் தான். லேட்டர் ஆன் லெவி-ஸ்ட்ராஸ் அப்ளைட் ஸ்ட்ரக்சரலிசம் டு ஸ்டடி ஆந்த்ரோபாலஜி. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரலிசம்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஆந்த்ரோபாலஜிக்குள்ள அவர் என்ன பண்றாரு, ஸ்ட்ரக்சரலிசம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ நம்ம ஆத்தர் பத்தி படிச்சிட்டோம். இப்போ நம்ம டாபிக்கோட சம்மரிக்குள்ள போலாம். ஸோ இதுல இருந்து நீங்க எழுதினா போதும். சம்மரி, இன்ட்ரடக்ஷன். லெவி-ஸ்ட்ராஸ் இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆந்த்ரோபாலஜி ஆர் மாடர்ன் ஆந்த்ரோபாலஜி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். He argues that all cultures are similar everywhere and we have to study culture in a universal manner. ஸோ அவர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்லிட்டேன். ஆந்த்ரோபாலஜிஸ்டோட மெயின் ஒர்க் என்ன, மனிதனை பத்தி படிக்கிறது தான் ஆந்த்ரோபாலஜி பண்ற. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து அதான் பண்றாங்க. ஸோ மனிதனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்போ இன்னைக்கு மனுஷனை பத்தி படிச்சுக்கலாம். அப்ப பழைய ஆளுங்களை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஹிஸ்டரிஸ், மித்ஸ், மித்தாலஜி, புராணங்கள், இதன் வாயிலாக தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? பழைய மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஓல்டு ஜென்ரேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதிகமா எபிக்ஸ், ஸ்டோரிஸ், அவங்கள பத்திய ஸ்டோரிஸ், அவங்கள பத்திய கதைகளுக்குள்ளதான் போகணும். அப்போ அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் படிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, he argues that all cultures are similar everywhere and we have to study culture in a universal manner. அப்போ எல்லா மனுஷங்களை பத்தியும், எல்லா நாட்டுல இருக்க எல்லா ரிலிஜனோட அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, கல்ச்சர், கலாச்சாரம்ங்கிறது உலகம் முழுக்க ஒரே மாதிரி தான் இருக்கு. இட் இஸ் சிமிலர் எவ்ரிவேர் அண்ட் வி ஹாவ் டு ஸ்டடி கல்ச்சர் இன் அ யூனிவர்சல் மேனர். ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்டா அவர் இந்த விஷயத்த சொல்றார். கலாச்சாரம்ங்கிறது ஒரு யூனிவர்சலான விஷயம், எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான் சொல்றாரு. ஸ்ட்ராஸ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் இன் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் பிராக்டிஸ். அப்போ எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான் அப்படிங்கறத வந்து அப்படியே சொல்லிட்டு விடாம இதுக்குதான் என்ன பண்றாருன்னா அந்த பேட்டர்ன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அது என்ன, எப்படி வந்து ஒண்ணுன்னு சொல்றாரு இல்லையா, அது எப்படின்றதான் சில எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா சொல்றாரு. He studied myths and argued that they are variations of the same theme. அப்போ மனுஷனை பத்தி படிக்கிறப்போ அதிகமா அவங்களுக்கு ஹெல்ப்
பண்ற ஒரு விஷயம் தான் மித்ஸ். மித்ஸ்னா நம்ம எதை சொல்லுவோம்? புராணங்கள், இதிகாசங்கள், பழைய கதைகள், இது எல்லாமே மித்ஸ் கேட்டகரியில வந்துரும். ஸோ he studied myths and argued that they are variations of the same theme. மித்ஸ்ங்கிறது என்னன்னா எல்லா கலாச்சாரத்திலயும் மித் இருக்கும். ஓரல் மித்ஸ் இருக்கும், ரிட்டனா இருக்கும். ஒரு சில கல்ச்சர்ல லாங்குவேஜே இல்லைனாலும் ஓரல் மித்ஸ் இருக்கும். ஒரு சில லாங்குவேஜ்ல வந்து அது ஓரல் மித்ஸ் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலயும் மித்ஸ்ங்கிறது ரொம்ப காமன். வழி வழியா அவங்க கதைகள் வந்து ஒண்ணு படிச்சுட்டு வருவாங்க, இல்ல வாய்மொழியில அந்த கதைகள் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா மித்தும் எப்படி இருந்தாலும் சரி, தே ஆர் த வேரியேஷன்ஸ் ஆஃப் த சேம் தீம். எல்லா மித்ஸுக்கும் ஒரு சேம் தீம் தான் இருக்கு, ஒரே மாதிரி கதை தான், ஒரே மாதிரி பேட்டர்ன்ல தான் இருக்குன்னு சொல்றாரு. He says that the savage mind had the same structure as the civilized mind and human characters are the same everywhere. மனுஷன் எப்படி இருந்தாலும் சரி, அவன் சிவிலைஸ்டா இருந்தாலும் சரி, அன்சிவிலைஸ்டா காட்டுல வாழ்ந்தாலும் சரி, அவனோட மைண்ட் வந்து எங்க இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது இமோஷன்ஸ்க்கு அவனோட இது ரியாக்ஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹாப்பினஸ்னா ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவான். ஒரு சேட்னஸ், ஒரு லாஸ் அப்படின்னா அதுக்கும் எல்லாம் கத்திக்கும் படுபடுவான். ஹாப்பினஸ்னா ஒரு செலிப்ரேஷன் மூட்ல இருப்பான். அப்போ இமோஷன்ஸ் எல்லாமே அவனோட மைண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனாலதான் அந்த கல்ச்சர்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு ஆர்கியூ பண்றாரு. structural study of myth. So structuralist theory of mythology. So அடுத்து இந்த டாபிக் உள்ள நம்ம போறோம். ஓகே, ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு, ஜெனரலா அவரோட ஐடியா சொல்லியாச்சு. இப்ப ஸ்ட்ரக்சரல் ஸ்டடி ஆன் மெத்தாலஜி, அவரோட லெவி-ஸ்ட்ராஸ் ஸ்டடிஸ் ஆன் மெத் பத்தி அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுல அவர் முக்கியமா ஒரு வேர்ட் காயின் பண்ணியிருக்காரு. அது பேர் வந்து மெத்தீம். மெத்தீம் அப்படின்னு சொல்லிட்டு மித் ரிலேட்டடான ஒரு டேர்ம் தான். மெத்தீம்னு ஒரு டேர்ம் வந்து இந்த எஸ்ஏல ஒரு காயின் பண்ண ஒரு டேர்ம். Levi-Strauss begins his essay by explaining he believes anthropologists should study the system or structure of myths rather than the sociological or psychological aspects of myths. அவர் எப்படி ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்னா, இந்த ஒர்க்கை, இந்த எஸ்ஸே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மித்தை படிக்கிறப்போ ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், ரேதர் தென் சோசியலாஜிக்கல் ஆர் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்றாரு. சோசியலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னா ஒரு சமூகத்தை பேஸ் பண்ண விஷயங்கள் சோசியலாஜிக்கல். ஓகே, சைக்கலாஜிக்கல்னா ஒரு மனுஷனோட மனசை பத்தி படிக்கிறது சைக்கலாஜிக்கல். இப்ப இதெல்லாம் பத்தி படிக்கிறத விட சிஸ்டம் பத்தி படிங்க, ஒரு மித்தோட சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு படிங்க அப்படின்னு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சொல்றாரு. ஹி அப்ளைட் அண்ட் ஸ்ட்ரக்சரலிசம் இன்டு மித்ஸ். ஸோ இவர் என்ன பண்றாரு, ஸ்ட்ரக்சரலிசம் மித்ஸ்குள்ள அப்ளை பண்ணா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்ட்ராஸ் ஆர்கியூஸ் தட் மித்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆர் வேரியேஷன்ஸ் ஆஃப் த சேம் தீம். அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல எங்க போனாலும் மித்ஸ் அப்படிங்கிறது தே ஆர் வேரியேஷன்ஸ் ஆஃப் த சேம் தீம். ஒரே கதைகள் தான், ஒரே விதமான கதைகள் தான், அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களோட இருக்கு, ஆனா தீம்னு பார்த்தோம்னா ஒண்ணுதாங்கிறார். He coined a term called myth theme related to the study of myth. இப்ப இத பத்தி பேசுறப்பதான் myth themeனு ஒரு டேர்ம் சொல்றாரு. Myth themes are constituent units of myths. கான்ஸ்டிடியூவன்ட்னா சின்ன சின்ன அங்கங்கள், தொகுதிகள் அப்படி சொல்றதுதான் வந்து கான்ஸ்டிடியூட். பகுதி பகுதியா பிரிக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி மித் தீம்ஸ்ங்கிறது மித்தோட ஒரு தொகுதி, ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். மித்தை வந்து எப்படியா பிரிக்கலாமா, மித்தீமா பிரிக்கலாமா. அதாவது மித்தீம்னா இப்ப அவர் சொல்றதை பார்த்தா தீமை தனியா, கேரக்டர்ஸை தனித்தனியா பிரிக்கிறது, ஆக்ஷன் எப்படி இருக்கும், பிளாட் அப்படின்னு தனித்தனியா பிரிக்கிறது தான் மித் தீம்ஸ் அப்படின்னு சொல்றாரு. மித் தீம்ஸ் இன் மித் ஆர் ஈக்குவலன்ட் டு ஃபோனீம்ஸ் ஆர் மார்ஃபிம்ஸ் இன் ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டிக்ஸ். அப்ப என்ன சொல்றாரு, மித் தீம்ஸை புரிய வைக்கிறதுக்காக என்ன சொல்றாரு, ஸ்ட்ரக்சரலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபனடிக்ஸ், இப்ப மொழியியல் பத்தி படிப்பாங்க அதிகமா. ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்து லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த லாங்குவேஜ்ல வந்து ஃபோனீம்ஸ், மார்ஃபிம்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அதாவது ஃபோனீம்ஸ்னா என்ன, மார்ஃபிம்ஸ்னா என்னன்னா, ஒரு லாங்குவேஜோட ஒரு சின்ன யூனிட்டை தான் ஃபோனீம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபனடிக்ஸ்ல ஒரு சவுண்டை தான் வந்து ஃபோனீம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி மித்ஸ்ல ஒரு பகுதி தான் மித்தீம் அப்படிங்கிறார். லாங்குவேஜ்ல ஒரு சவுண்ட் ஃபோனீம்னா மித்தீம்ஸ்ல ஒரு ஐடியா
mytheme அப்படிங்கிறார். யூசிங் mythemes one can compare different myths from around the world. இந்த mythemes வச்சு நம்ம இப்போ நம்ம ராமாயணத்துல இருந்து ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பீமன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இலியட்ல இருந்து ஒரு கேரக்டர், அதே மாதிரி உள்ள ஒரு கேரக்டர் ஹெர்குலிஸோ அக்கிலஸ் மாதிரியோ ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறோம். ஓகே, ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பாக்குறது. அப்போ இங்க ஒரு மித்தியம் எடுத்துக்கிறோம், அங்க ஒரு மித்தியம், இங்க ஒரு கேரக்டர், அங்க ஒரு கேரக்டர். ஓகே, சோ ரெண்டு மித்தியம். யூசிங் மித்தியம்ஸ் ஒன் கேன் கம்பேர் டிஃப்ரெண்ட் மித்ஸ் ஃப்ரம் அரௌண்ட் த வேர்ல்ட். அப்போ ஒரு மித்ல இருந்து இன்னொரு மித்தை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா இலியடோட ஒரு ஸ்டோரி, ஒரு சின்ன ஸ்டோரி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய டைக்ரேஷன்ஸ் இருக்கும். நீங்க மகாபாரதத்தை எடுத்துட்டீங்கனாலும் நிறைய கிளை கதைகள் இருக்கும், அங்கேயும் நிறைய கிளை கதைகள் இருக்கும். ஸோ அதுல இங்க ஒண்ணு எடுத்துக்கலாம், அங்க ஒண்ணு எடுத்துக்கலாம், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்றதுக்கெல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, யூசிங் மை தீம்ஸ் ஒன் கேன் கம்பேர் டிஃப்ரெண்ட் மித்ஸ் from around the world. My themes are similar elements present in myths all over the world. இப்போ இந்த மை தீம்ஸ் பாக்குறப்போ ஒரே எலிமெண்ட் இங்கேயும் ஒரே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான். வெற்றி கொள்ள முடியாத யாராலையும் வெற்றி கொள்ள முடியாத ஒரு வீரன் இந்த பாண்டவர்கள்ல இருக்க மாதிரி அங்கேயும் இருப்பாங்க. ஹெர்குலஸ் இருப்பான், அக்கிலஸ் இருப்பான், இலியட்ல அந்த மாதிரி பெரிய பெரிய வீரர்கள் இருப்பாங்க. சோ அந்த கதைகள்லாம் படிக்கிறப்போ நிறைய ஒற்றுமைகள் நம்ம பார்க்க முடியும். ஓகே, சோ மை தீம்ஸ் ஆர் சிமிலர் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் மித்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அதே மாதிரி சின்ன சின்ன பிளாட்ஸுக்கும் ஒவ்வொரு டைக்ரேஷன், ஒவ்வொரு ஸ்டோரி லைன் கூட அந்த சின்ன சின்ன கிளை கதைகள்ல ஒரே மாதிரி இருக்குங்கிறார். பை breaking down myths into characters, actions, themes. அதான் mythemsல என்ன பண்றாரு, myths வந்து characters பிரிக்கிறார். action, theme இதெல்லாமே மை தீம்ஸ், சாரி mythemes. mythemesங்கிறது characters தனியா பிரிக்கிறது. action, theme. Straw says one could find culturally important meanings. அப்போ கல்ச்சுரலா ஒவ்வொரு இடத்துல எது இம்பார்ட்டன்ட்ங்கிறது mythemes படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ mythemesங்கிறது அந்த அவருடைய எஸ்ஸேல ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்கு. அடுத்து லேங் அண்ட் பெரோல். இது வந்து அதிகமா ஸ்ட்ரக்சரலிஸ்ட் பேசுற விஷயம் தான் லேங் அண்ட் பெரோல். ஹிஸ் கோர்ஸ் ஆன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ்ல ஃபெர்டினாண்ட் டி சசூரை தான் நம்ம என்ன சொல்வோம்னா ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஃபாதர்னு சொல்லுவோம். அந்த ஃபாதர் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம்னு ஃபெர்டினாண்ட் டி சசூர் சொல்லுவோம். அவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் தான் கோர்ஸ் ஆன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ். அதுல வரக்கூடிய டேர்ம்ஸ் தான் லேங் அண்ட் பெரோல். அப்போ இது வந்து என்ன பண்றாரு, ஸ்ட்ராஸ் ஆர்கியூஸ் தட் மித் அஸ் லாங்குவேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் போத் லேங் அண்ட் பெரோல். ஸோ ஸ்ட்ரக்சரலிசம்ல லேங் பெரோல்னா முதல் என்னன்னு தெரிஞ்சாதானே இங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லேங்க்னா என்னன்னா ஒரு லாங்குவேஜ்ல ஒரு பேசிக் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராமர் ஸ்ட்ரக்சரோட தான் அதை வந்து படிக்க முடியும் இல்லையா, அதுதான் வந்து லேங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெரோல் அப்படின்னா வந்து இப்போ ப்ராக்டிக்கலா அதை அப்ளை பண்றப்போ அது பெரோல் ஆகும். இப்போ கிராமட்டிக்கலா பேசுறப்ப நம்ம என்ன பண்றோம், நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்குறோம். பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்துதான் நம்ம பேசுறோம். ஓகே, கிராமட்டிக்கலா அப்படியே இப்போ தமிழ்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அப்படியேவா நம்ம பேசுறோம், இல்ல நம்ம என்ன பண்றோம், அதுல நிறைய பேசுறப்போ அதை ப்ராக்டிக்கலா யூஸ் பண்றப்போ நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்குறோம். அதுதான் பெரோல். ஓகே, சோ லேங் அப்படின்னா அந்த சிஸ்டம், அந்த பேசிக் சிஸ்டம். பெரோல்னா அந்த சம்திங் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றது பெரோல். இதுதான் வந்து அப்படி சொன்னாதான் புரிய முடியும். இட் ஹாஸ் அன் அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல ஸ்ட்ராஸ் இதை எதுக்கு லேங் பெரோல் எடுக்கிறாருன்னா மித்துக்கும் லேங்கும் பெரோலும் உண்டுன்னு சொல்றாரு. அதாவது மித்லயும் அண்டர்லையிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும் லேங் மாதிரி, பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் பெரோல் மாதிரி இருக்கும். அப்போ அடியில ஒரு கதை ஓடிட்டே இருக்கும். ஓகே, அதுதான் மெயின் ஸ்ட்ரக்சரா இருக்கும், அதுதான் லேங். அப்புறம் மேல பார்க்க பிராக்டிக்கலா பேசுறதுக்கு அது வேற ஒரு விஷயமா இருக்கும், அதுதான் பெரோல் அப்படின்னு சொல்றாரு. லெவி-ஸ்ட்ராஸ் adds a new element to Sassoon's லேங் அண்ட் பெரோல், pointing out that லேங் belongs to what he calls reversible time and பெரோல் to non-reversible time. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்வாருன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்றாரு. சசூரோட இந்த லேங் பெரோல் கூட நம்ம இவர் என்ன பண்றாரு, ஸ்ட்ராஸ் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயமும் ஆட் பண்றாரு. ரிவர்சிபிள் டைம், நான் ரிவர்சிபிள் டைம்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயம் சொல்றாரு. He means that perol can only exist in linear time, which is unidirectional. You cannot turn the clock back. Lang, on the other hand, since it is simply the structure itself, can exist in the past, present or future. As history, myth is perol. As timeless, it's lang. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா,
லேங் பிலாங்ஸ் டு வாட் he calls reversible time and parole to non-reversible time சொல்றான். ரிவர்சிபிள் நான் ரிவர்சிபிள்னா ஒரு டைம் காலம் இருக்கு இல்லையா, அது ஒரு சில இடங்கள்ல முன்னையும் போகும் பின்னையும் போகும். முன்னாடி பின்னாடி எல்லாம் மூவ்மெண்ட் வந்து ஒரு சில கதைகளுக்கு கொடுக்க முடியும். அத வந்து ரிவர்சிபிள் டைம் உள்ளதான் என்ன சொல்றாரு, லேங் அப்படிங்கறத வந்து இந்த ரிவர்சிபிள் டைம் உள்ளதெல்லாம் லேங் அப்படின்னு சொல்றாரு. பெரோல்னு எதை சொல்றாருன்னா நான் ரிவர்சிபிள் டைம். ஒரு சில கதைகள் வந்து அந்த டைம்க்கு மட்டும் உகந்ததுதான், அதை இப்ப கொண்டு வந்து பொருத்தி பார்க்க முடியாது, அத நான் ரிவர்சிபிள் டைம்னு சொல்றாரு. இப்போ ஒரு சில கதைகள் இன்னைக்கும் அது ஏற்படும், முன்னாடி போகும் பின்னாடி வரும், அது இங்கேயும் அங்கேயும் மூவ்மெண்ட்ஸ் அதுக்கு கொடுக்க முடியும், அத ரிவர்சிபிள் டைம் உள்ளது, அத லேங்குன்னு சொல்றாரு. பெரோல்னு சொல்லி மித்ல எதை சொல்றாரு, நான் ரிவர்சிபிள் டைம் சொல்றாரு. he means that parole can only exist in linear time. ஒரே இடத்துலதான் பெரோல் வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியும், which is unidirectional. யூனினா ஒரே மாதிரி தான் அந்த கதை போக முடியும். you cannot turn the clock back. அங்க வந்து நீங்க பின்னாடி போக முடியாது. Lang on the other hand, since it is simply the structure itself, can exist in the past, present or future. ஆனா ஒரு சில கதைகள் இருக்கும், அது எப்படின்னா அது பேசிக் ஸ்ட்ரக்சர், அது மனுஷனோட எல்லா பீரியடுக்கும் உகந்ததா இருக்கும், எப்ப வேணாலும் அந்த கதையை பொருத்தி பார்க்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்றாருன்னா லேங்குன்னு சொல்றாரு. பின்னாடி போக முடியாத விஷயத்த வந்து பெரோல்னு சொல்றாரு. as history, myth is parole, as timeless, it is lang அப்படின்னு சொல்றாரு. வரலாறா பார்த்தா மித் வந்து பெரோல் பழைய காலத்தை சேர்ந்தது, ஆனா அதுக்கு ஒரு டைம்லெஸ்னஸ் இருக்கு. மித் வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தும் பாக்குறப்போ அது லேங்கா மாறிடும். Okay, Levi-Strauss stated that myths are not only similar to the language system described by Saussure, but are themselves a type of language. அடுத்து என்ன சொல்வார்னா, லேங் பரோல் மட்டும் கிடையாது மித், அதுவே in themselves it is a type of language அப்படிங்கிறார். ஓகே, மித்தே ஒரு தனி யூனிட், அது ஒரு தனி லாங்குவேஜ். he explains that level in terms of the story that myth tells. அதாவது ஸ்டோரி சொல்லுது இல்லையா மித், அதுல அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. ஓகே, லேங் பரோல் இது எல்லாம் தாண்டி ஒரு தனித்துவமானதுதான் மித் அப்படின்னு சொல்றாரு. that story is special. அது சொல்ற கதை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்பெஷல், because it survives any and all டிரான்ஸ்லேஷன்ஸ். இப்போ இந்த மித்த மட்டும் நீங்க எந்த மாதிரி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணாலும் மனுஷனால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியுமா? இப்போ பொயட்ரியோ இல்ல டிராமாவோ, ஒரு ஊர்ல எழுதின ஒரு டிராமாவை இங்க டிரான்ஸ்லேட் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு டிராமா எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, துக்ளக் மாதிரி ஒரு கதை, இல்ல ஏதோ ஒரு டிராமா, இல்ல ஒரு சானட், இல்ல ஒரு போயம், இங்க எழுதுறத வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அவங்களுக்கு சரியா புரியாது. அதே மாதிரி இங்கிலீஷ்ல எழுதப்பட்ட ஒரு போயமோ ஒரு ஃபிக்ஷனோ ஒரு டிராமாவோ எழுதுனா இங்க இருக்க மக்களுக்கு என்னன்னா அதை சரியா உள்வாங்க முடியாது, நிறைய விஷயங்கள் புரிய முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, டிரான்ஸ்லேட் பண்றப்பவும் கரெக்டா ஆப்டாலாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதான். ஆனா மித்த சொல்றப்போ அழகா பண்ணிடலாம், மித்த வந்து டிரான்ஸ்லேட் பண்றது கரெக்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராஸ் சொல்றாரு. பிகாஸ் த ஸ்டோரி இஸ் ஸ்பெஷல், எல்லா மனுஷனுக்கும் புரியுற ஒரே ஸ்டோரி தான் அது, அதனால அது இட் சர்வைவ்ஸ் எனி அண்ட் ஆல் டிரான்ஸ்லேஷன்ஸ், எல்லா விதமான டிரான்ஸ்லேஷன்ஸையும் மித்ஸ் வந்து தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறார். த காம்பனன்ட்ஸ் ஆஃப் மித்ஸ் ஆர் நாட் லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் அஸ் இன் த கேஸ் வித் பொயட்ரி. அப்போ பொயட்ரியில டிரான்ஸ்லேட் பண்றப்போ ஒரு சில ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோ ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் லூஸ் பண்ணிடுவாங்களாம். ஆனா மித்த டிரான்ஸ்லேட் பண்றப்போ எதுவுமே லூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு. It could be translated across cultures because of those components that make up a myth remain the same. அப்ப நம்ம மித்தீம்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த காம்பனன்ட்ஸ் மாறாம இருக்கிறதுனால, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால டிரான்ஸ்லேஷன்ஸ் மூலமா நம்ம எதையுமே தொலைக்கிறது இல்லை, ஒரிஜினலை அப்படியே நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் இன்னொரு லாங்குவேஜ்ல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதுதான் தனித்துவமா சொல்றாரு. மித்தோட ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டரா இந்த விஷயத்த சொல்றாரு. லேங் பரோல் படிக்கிறப்பயே இது சொல்றாரு.
ஓகே, அடுத்ததா இடிப்பஸ் அண்ட் ஜூனி எமர்ஜென்ஸ் மித் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பேசுறாரு. அதாவது மித் பத்தி படிக்கிறாரு இல்லையா, அப்ப இந்த ரெண்டு மித்தையும் தான் அவர் அதிகமா கம்பேர் பண்றாரு. இடிப்பஸ் அப்படிங்கிறப்போ யூரோப்பியன் மித் ஆயிடும். ஜூனி அப்படிங்கிறது மெக்சிகன், அந்த கண்ட்ரி நியூ மெக்சிகன் சொல்றாங்க, அங்க இருக்க ரிலிஜியன் தான் ஜூனி. ஸோ அங்க இருக்க ஒரு மெத். அப்புறம் இடிப்பஸ் மெத், இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த ரெண்டு ஸ்டோரியும் கம்பேர் பண்ணி தான் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு. Levi-Strauss examined Oedipus and Zuni emergence myth by constructing a structural analysis chart of rows and columns. அப்ப நிறைய இந்த மித்தின்ஸ் அவர் சொல்றாருல, அது மாதிரி நிறைய சார்ட்டா பிரிச்சு வச்சிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய ரோஸ், நிறைய காலம்ஸ் எல்லாம் அதுல பிரிச்சு வச்சிருப்பாரு. He depicts the myth variants, explaining their similarities and how those bundled variants form a logical system. அப்ப அந்த myth variants தனித்தனியா பிரிச்சு அதோட சிமிலாரிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த லாஜிக்கல் சிஸ்டம் எல்லாம் சொல்லி டீடைல்டா பேசுவார். which all myths can be classified. ஸோ அதெல்லாம் பிரிச்சு இதுதான் மித்தீம்ஸ் சொல்லி இதே மாதிரிதான் மற்றதுலயும் இருக்குன்னு கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி எல்லாம் சொல்லியிருப்பார். டு ப்ரூவ் his point he goes into a rather lengthy analysis of a Zuni myth. Zuni myth ஒன்னு எடுத்துக்கிறாரு. then he uses the same methods as his analysis of the Oedipus myth. Oedipus myth எடுத்துக்கிறாரு. he also analyzes a Pueblo myth with a similar structure. இது வேற வேற ரிலிஜனை சேர்ந்து 3 myth எடுத்துக்கிட்டாரு. அது 3 mythையும் அவர் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்றாரு. ஓகே, எப்படின்னா அவரோட மித்தீம்ஸ் அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, தனித்தனி காம்பனன்ட்ஸா பிரிச்சு கம்பேர் கான்ட்ராஸ்ட் பண்ணி பாக்குறாரு. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நிறையவே பேஜஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் anthropologist, structural anthropologist Levi-Strauss in his work The Structural Study of Myth. Okay, so conclusion நம்ம வந்துட்டோம். He concludes that the structural method of myth analysis brings order out of chaos. ஒரு குழப்பத்துல இருந்து, அதாவது மித் பாத்தீங்கன்னா நிறைய கதைகள் அப்படியே ஒரு குழப்பம் மாதிரி இருக்கும். அந்த கேயாஸ்ல, அதுதான் கேயாஸ், ஒரு குழப்பத்தை தான் கேயாஸ்ன்னுவாங்க. அப்போ கேயாஸ்ல இருந்து ஒரு ஆர்டரை கொண்டு வர்றது தான் ஸ்ட்ரக்சரல் ஸ்டடி அப்படிங்கிறார். ஓகே, அப்போ ஒரு மித்தை வந்து எப்படி ஸ்ட்ரக்சரல் ஸ்டடியா படிச்சோம்னா ப்ராப்பரா படிக்கலாம். இப்ப இப்படியெல்லாம் பிரிச்செல்லாம் படிச்சா ரொம்ப நல்லா புரியும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஸ்டடியா படிங்க, இது மித்ஸ்ன்னு சொல்றாரு. ஸோ he says that structural method of myth analysis brings order out of chaos. இந்த அனாலிசிஸ் என்ன பண்ணுது, கேயாஸ்ல இருந்து ஒரு ஆர்டர் கொண்டு வருது, ஒரு கரெக்டான ஒரு மெத்தட் கொண்டு வருது, ஒரு நல்ல புரிதலை கொடுக்குது. அண்ட் இட் ஆல்சோ enables us to perceive some logical processes which are at the root of mythical thought. ஒரு சில லாஜிக்கலான சிந்தனைகள், ஐடியாக்கள் எல்லாம் எப்படி அந்த மித்திக்கல் தாட்டோட ரூட்ல, அந்த பேஸ்ல என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நம்மளுக்கு புரிய வைக்குது. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு Levi-Strauss because he wants to make the study of myth logical and scientific in all aspects. So இது வந்து Levi-Strauss ரொம்பவே இதை முக்கியமா பாக்குறாரு. ஏன்னா he wants to make the study of myth logical and scientific in all aspects. ஸோ மித்தை வந்து ஒரு லாஜிக்கலாவும் படிக்கணும், சயின்டிபிக்காவும் நல்ல என்ன விஞ்ஞானபூர்வமான ஒரு ஆராய்ச்சியாகவும் இருக்கணும், லாஜிக்கலாகவும் இருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கணும். அப்படிங்கிறதுனால Levi-Strauss வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மித் எப்படியெல்லாம் படிக்கலாம்னு சொல்றதுதான் the structural study of myth. Hope you understood and liked my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.